ரிவ்யூஸ் வந்து ஜான்டர் ஸ்பெசிபிக்கா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் மெயினான கருத்து. இப்ப எல்லாத்தையுமே ஒரே சட்டக்குள்ள போட்டு நம்ம அடைச்சிடவே முடியாது. கண்டிப்பா. இப்ப வந்து இப்ப சினிமா லவர்ஸ்ங்கிறவங்க வந்து எல்லாருக்குமே நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ம். வெறும் டிராமா படங்களை ரசிக்கிற சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆக்ஷன் படங்களை ரசிக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தனி மனிதனோட ஒரே ஒருத்தனோட கருத்து தான். இப்ப அந்த மனுஷனுக்கு ஆக்ஷன் படம் பிடிச்சிருந்ததுன்னா அவர் டிராமா படங்களை வேற மாதிரி பேசிடுறாரு. இப்ப டிராமா படங்கள்னா இது ஒரு டிராமா படங்க, இதான் இந்த படத்தோட ஜானர், இந்த தன்மையோட இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யாரும் அப்படி ஒரு ரிவ்யூவர் சொன்னதா வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இல்ல இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்துட்டு வந்து சொல்லிட்டல இத ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிமிர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. நல்ல பாயிண்ட். இல்ல அது ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து இப்ப கமர்ஷியல் படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு லைவான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து என்னங்க லாஜிக்கே இல்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சைட்ல வந்தீங்கன்னா லாஜிக்ன்ற பேர்ல இவ்வளவு பெரிய சீன் எடுத்துட்டு போயிட்டு இதை இப்படி எடுத்துன்னு வராங்க, இப்படி செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன இதுதான் சொல்ல வரீங்க, ஆடியன்ஸுக்கு என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆடியன்ஸும் அதை புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ரிவ்யூஸ்ங்கிறதும் சினிமா பிடிக்குதுங்கிறதும் தனி மனித இதுதான். இன்னொன்னு அவங்கள தாண்டி இந்த நீங்க சொல்றீங்கல்ல தியேட்டருக்கு வெளில இப்ப நீங்களே போய் எடுக்கிறீங்க, எங்க சேனல்லே போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிற கேள்வி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, ட்விஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, காமெடி எப்படி இருந்தது, கொஸ்டினே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலுக்கான கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தேடுறீங்க, உங்களோட ப்ரோமோ கண்டென்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தேடுறீங்க. அவன் என்ன சொன்னா ட்ரிகர் ஆவான், என்ன சொன்னா கோவப்படுவான் அப்படிங்கிறது வந்து தெரியுங்க. இப்ப ஒருத்தர் எதனா ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறீங்க, இந்த படத்துல இது ஒரு மாதிரி இருந்ததுங்க அப்படின்னா அடுத்து வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி தொடர்ந்து. அப்ப நீங்க ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணி இந்த படத்துக்கு இதுதான் வர வைக்க போறோம் அப்படிங்கறத வந்து நீங்களே கேள்வி கேட்கும் போது டிசைட் பண்ணிடுறீங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரமே நீங்க ஆடியன்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்களோங்கிறதே ஒரு பெரிய ஃபீலா இருக்கு. மோர் தென் ரிவ்யூவர்ஸ் வந்து இது பயங்கர டேஞ்சரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க அவங்க லைவா அவங்ககிட்ட இருந்து புடுங்குறீங்க. நீங்க சொல்ற ப்ரோ சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சது. என்னங்க ஏதோ ஒரு மாதிரி தலைவலியா இருக்குதுன்றாங்க, ஆமா ப்ரோ தலைவலியா, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு.